களம் உங்களிடம், துவங்குங்கள். பரப்பியவரும் தமிழால் இணையம் புலவனுக்கு மற்றும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். எண்ணிய முழுதல் வேணும், நல்லவே எண்ணல் வேணும், தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெரிந்த நல்ல அறிவு வேணும், பண்ணிய பாவம் எல்லாம் பருத்தி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேணும் மன்னாய் என்று என் தாய் பராசக்தியை வணங்கி என் உரையை ஆரம்பிக்கின்றேன். பாரதி யார்? முண்டாச கவிஞன், மீசை வைத்த கவிஞன், பெண் விடுதலையே மூச்சால் கொண்டவன். நடுவர்களே, உங்களுக்கு தெரியுமா? நாங்க ஒரு கேள்வி கேட்கணும். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே விஷயம் என்னது? கொழுக்கட்டை இல்லையா? எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே விஷயம் பணம். பணம். ஓ சரி. எல்லாருக்கும் பிடிக்காத ஒரே விஷயம் என்னது? எல்லாருக்கும் பிடிக்காத ஒரே விஷயம் என்னது? தெரியலையே, என்னது? மரணம். ஆனா அது எந்த வயசுல வந்தாலும் பிடிக்காது தானே? பிடிக்காது. கரெக்ட் தான், பிடிக்காது. சரிதான். பாரதி மரணத்தையே காலா என் காலையே வாடா சற்று நான் உன்னை மிதிக்கின்றேன் அப்படின்னு பாடினார். அருமை அருமை. அப்ப அவருக்கு எவ்வளவு தைரியம்! அருமைமா. பாரதியின் கும்மி பாட்டு அனைவருக்கும் பிடிக்கும். கும்மி அடி தமிழ்நாடு குலிங்கேன கை கட்டி கும்மி அடி, நம்மை பீடித்த பிசாசுகள் போய் நன்மை கண்டோம் என்று கும்மி அடி, எட்டையும் பங்கத்தோடு மதியவன் மாய்ந்து விட்டா, வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மணி தலை கவிழ்ந்தார். இவ்வாறாக பாரதியாரின் பாடல்களில் வஞ்சி இருப்பது பெண் விடுதலையே என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் என் வாய்மொழி கேட்டமைக்கும் என் பணிவான நன்றி. நன்றி. நல்லா அருமையா பேசுனீங்க. அப்ப நீங்க பேசுனது பெண்ணிய விடுதலைக்காக பேசியிருக்கீங்க இல்லையா? தான்வி. ஓகே தான். சரி தான்வி, நல்ல பேச்சு, நல்ல அருமையான பாடல்.